கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் 3ஆம் ஆண்டு படிக்கும் மருத்துவ மாணவி இளைஞர் மீது அளித்த பாலியல் பலாத்காரம் தொடர்பான வழக்கில் தற்பொழுது தீர்ப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதில் இருவரும் சம்மதத்துடன் ஏற்பட்ட உடலுறவு கொண்டு பிறகு சில காரணங்களால் பிரேக்கப் ஏற்பட்டால் அதை மட்டும் காரணமாக வைத்து பாலியல் வன்புணர்வு என கூறிவிட முடியாது என்று கேரள உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் தாமரைசேரி அருகே உள்ள ஒரு ஹோட்டலில் 3ஆம் ஆண்டு மருத்துவ மாணவியை இளைஞர் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இருப்பினும் இந்த வழக்கை விசாரித்த கேரள ஹைகோர்ட் சில முக்கிய கருத்துக்களை கூறியுள்ளது. அதில் புகார் அளித்த அந்த மாணவிக்கு 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 16ஆம் தேதி வேறு ஒருவருடன் திருமணமும் நடந்துள்ளது. இருப்பினும் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிய முடிவு செய்தனர். இது தொடர்பான விவாகரத்து நடைமுறை நடந்து வருகிறது. இதற்கிடையில் அந்த பெண்ணுக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இளைஞருடன் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் பின்னர் ஸ்னாப்சாட் தளத்தில் தொடர்ந்து சாட் செய்து உள்ளனர். கல்லூரியில் இருந்து அந்த மாணவி ஸ்டடி லீவிற்காக வீட்டிற்கு செல்வதாக கூறிவிட்டு ரயில் மூலம் கோழிக்கோட்டிற்கு சென்றிருக்கிறார். அந்த இளைஞர் கோழிக்கோட்டில் இருந்து பெண்ணை அழைத்துச் சென்று இருவரும் வயநாட்டில் சென்று தாமரைசேரி அருகே உள்ள ஒரு ஹோட்டலில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். மறுநாளும் அவர்கள் வேறு ஒரு ஊருக்கு சென்று ஹோட்டலில் தங்கியுள்ளனர். பின்னர் அடுத்த நாள் அந்த பெண் திருவனந்தபுரம் திரும்பினார். இந்த ட்ரிப்பின் போது தாமரைசேரி அருகே உள்ள ஹோட்டலில் இளைஞர் தன்னை பலாத்காரம் செய்ததாக அந்த பெண் புகாரில் குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் அந்த இளைஞர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் குற்றச்சாட்டுக்கள் பொய்யானவை என்றும் இருவரின் சம்மதத்துடனேயே உறவு வைத்துக் கொண்டதாகவும் தெரிவித்தார். பிறகு ரிலேஷன்ஷிப் மோசமானதால் பிரேக்கப் செய்து விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். எந்த அடிப்படையும் இல்லாமல் இது பாலியல் வன்புணர்வு வழக்காக மாற்றப்பட்டுள்ளது என்றும் வாதிட்டார். இதை கேட்டு நீதிபதி, திருமணமான ஒரு பெண் தனது சொந்த விருப்பத்தின் பேரிலேயே திருவனந்தபுரத்திலிருந்து கோழிக்கோடு வரை வந்து மனுதாரருடன் வெவ்வேறு ஹோட்டல்களில் 2 நாட்கள் தங்கியிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது இதை எப்படி கட்டாய பாலியல் வன்புணர்வு என்று கூற முடியும் என்று, எனவே அவர்களுக்கு இடையேயான உடலுறவு அவரது சம்பந்தம் இல்லாமல் நடந்திருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாலியல் வன்புணர்வு என்பது ஒரு கொடிய குற்றம். அத்தகைய குற்றச்சாட்டு ஒரு இளைஞனின் வாழ்க்கையை என்றென்றும் கெடுத்துவிடும். இத்தகைய குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றம் செய்யவில்லை என தெரிந்து பின்னர் விடுவிக்கப்பட்டாலும் பழிச்சொல் இளைஞர் மீதுதான் தொடரும் என்றும், இளைஞருக்கு ஜாமீன் மனுவை பரிசீலிக்கும் போது மாறிவரும் சமூக சூழலை நீதிமன்றங்கள் கவனத்தில் கொள்ளாமல் இருக்க முடியாது என்றும் கூறினார். பின்பு அவர், சம்மதத்துடன் ஏற்பட்ட உறவு பின்னர் கசந்து போனால் அதை பாலியல் வன்புணர்வாகலாம் கருத முடியாது என்றும் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் ஏற்கனவே அந்த பெண் திருமணமானவராக இருப்பதால் திருமணம் செய்து கொள்வதாக பொய்யான வாக்குறுதி கொடுத்து சம்மதம் பெற்றதாகவும், இன்ஸ்டாகிராமில் பழகிய காதலனிடம் பொய் தெரிவித்ததாகவும், இதனால் இதை அனைத்தும் அடிப்படையாக கொண்டு இது பாலியல் வன்புணர்வாக கருத முடியாது என்றும் அதிரடியான தீர்ப்பை வழங்கியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.